பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பீடு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு சுகர் பீடு வந்து இப்படி பொடி பொடியாக இந்த மாதிரி இருக்கும். கோல்டு கலர்லேயும் கிடைக்கும், எல்லா கலர்லேயுமே கிடைக்கும். மேக்ஸிமம் நமக்கு கோல்டு கலர் தேவைப்படும். அதனால் அதில் ஃபஸ்ட்டு பழகிறதுக்கு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதை இதே மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நீடில் பாருங்கள், இவ்வளோ நாளும் துளிப்பு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு மேலே அதை யூஸ் பண்ணதை விட இந்த மாதிரி அயன் நீடில் கிடைக்கிது. இவ்வளோ நீளமாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். டிப்பு வந்து நல்ல நீளமாக இருக்கும். இதில் நிறைய பீடு வந்து ஒரே டைமில் நம்ம கோர முடியும். அதே மாதிரி உடன் நூல் கிடைக்கிது. இது ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுறது தான். ஆனால் இதில் பீடு ஒர்க்கும் பண்ணலாம். இந்த ரெண்டு நீடிலே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, தொடக்கத்துலேயே நீங்கள் இதை பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு மட்டும்தான் ப்ளவுஸ் பண்ண போகிறோன்னு சொல்கிறவங்களும் சரி தான், அல்லது தொழிலாக பண்ண போகிறோன்னு சொல்லுவவங்களும் சரி தான். யாராக இருந்தாலும் ஆரம்பத்திலே இந்த நீடில் பழகிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. துளிப்பை பொறுத்த வரைக்கும் துளிப்பு வந்து போடுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த டிப்பை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், துளிப்பில் ஒரு 6 பீடுக்கு மேலே இந்த இடத்துலேருந்தே அது வந்து குண்டாக ஸ்டார்ட் பண்ணிடும். அதனால் இதில் ஒரு 6 பீடுக்கு மேலே நம்ம கோர முடியாது. திரும்ப 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 கோறது மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பழகிட்டு நம்மளால் இதில் பழக முடியாது. அதனால் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் துளிப்பில் வச்சு நீங்கள் மற்ற த்ரெட் ஒர்க்கு பழகியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. பீடு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அயன் நீடிலும் உடன் நீடிலும் யூஸ் பண்ண பழகினீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் துளிப்பிலே பழகிட்டேன், அதனால் இந்த டிப்பை வந்து நான் உங்களுக்கு சொல்லேன். என்னால் வந்து இந்த ரெண்டுமே அவ்வளோவா ஹேண்டில் பண்ண முடியாது. அது இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது, முந்தி தெரியல. அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த நீடில் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நூல் வந்து சாதாரண டெய்லரிங் நூல், காட்டன் நூல், சீவிங் த்ரெட்டு, எது எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. டெய்லர்ஸ் வந்து பேண்ட் எல்லாம் தைக்க யூஸ் பண்ணுவாங்க. அமிட்டோ, வர்தமான் அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா பிளக்கும். அந்த த்ரெட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இதையும் எடுத்து முன்னாடி நம்ம பண்ணது மாதிரி ஒத்தையாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு ஃப்ரேமுக்கு அடியில் போட்டு வச்சுக்கிடுங்க. இப்போது நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு முடிச்சு போட்டு இப்போது இந்த பவுலில் இருக்கிற இதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, பார்த்தா தெரியும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி கோரணும். ஆரம்பத்திலே நீங்கள் இப்படி பழகிட்டீங்கன்னா போக போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி கோரி எடுத்துடலாம். துளிப்பில் இந்த அளவு தான் கோர முடியும். அதையே நான் உங்களுக்கு அயன் நீடில் கோரி காட்டுறேன். எவ்வளோ வேணாலும் கோரலாம். இதுவே ஒரு சின்ன பாசி வந்து இதில் தட்டிகிட்டு இருக்கிறதுனால இருக்கும். மற்றபடி இங்கே இருந்தே அந்த பீடெல்லாம் கோர முடியும். துளிப்பில் இவ்வளோ தான் கோர முடியும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் ஸ்டார்டிங்கில் இருந்தே அயன் நீடிலேயோ உடன் நீடிலேயோ பழகுங்க. இந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தையலை. இப்போ நம்ம பீடு ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு லைன் போட்டு வச்சுட்டு அந்த நீடில் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு பீடை எடுக்க முடியுதோ, லோட் பண்ண முடியுதோ அதை பண்ணிவிட்டு கொஞ்சம் இடம் முன்னாடி விட்டுக்கிடுங்க. விட்டுட்டு அந்த 2 விரலால் நம்ம நீடில் பிடிச்சிருப்போம். 3ஆவது விரல் நடு விரலால் அந்த இருக்க அவ்வளோ பீடையும் அப்படியே அழுத்தமாக பிடிச்சி வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் செயின் ஸ்டிச்சுக்கான லூப்பை வெளியே எடுத்துட்டு ஒரு 2 பீடை மட்டும் விட்டுட்டு அதை அடுத்த விரலை வச்சு மோதிர விரலை வச்சு அப்படியே துணிக்கு பக்கத்தில் நெருக்கமாக தள்ளிட்டு
எடை இல்லாமல் இடைவெளி விடாமல் அந்த 2 நீடிலையும் ஒட்டுற மாதிரி, இந்த 2 பீடையும் ஒட்டுற மாதிரி நீடில் உள்ளே கொடுத்து அடுத்த லூப்பை போடணும். இப்போது நான் எக்ஸ்ட்ரா ஒரு லூப்பு போட்டுட்டு ஒரு 2 செயின் போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ தொடங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பீடை மட்டும் விடணும். விடும்போது சில நேரத்தில் அது அர்த்தத்தில் போய் நிற்கும். அப்படி நிற்காமல் இருந்ததுன்னா அடுத்த விரல், இந்த 3வது விரலை வச்சு நடு விரலை வச்சு பீடை பிடிச்சி வச்சுருப்போம். இந்த 4வது விரலை வச்சு அப்படியே அர்த்தத்தில் தள்ளணும். துணியை ஒட்டி தள்ளிட்டு கேப் விடாமல் இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக அந்த 2 பீடையும் ஒட்டி நீடில் உள்ளே குத்தி அடுத்த லூப்பை எடுப்போம். அவ்வளோதான். ஒரு 2 லூப்பு 2 செயின் சும்மா போட்டுட்டு உங்களுக்கு தெரிகிறதுக்காக காட்டி தரேன். இப்படி பிடிச்சி வச்சுருப்போம். நான் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறனால என்னோடய நீடில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் துரு பிடிச்சிருக்கு. அது இனி 2 நாள் நம்ம ஒர்க் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரளமாக வந்துடும். நான் துலிப் நீடில் தான் இவ்வளோ நாளுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதை விட அது பெட்டராக வரும். ஆனால் நீங்கள் எல்லாருமே அயன் நீடிலேயோ உடன் நீடிலேயோ பழகணுங்கிறதுக்காக நான் இதை காட்டி தரேன். இப்படி 2 பீடை தள்ளிட்டு இந்த மோதிர விரலை வச்சு நெருக்கமாக துணியை ஒட்டி தள்ளிக்கிட்டு கேப் விடாமல் அந்த 2வது பீடை ஒட்டி நீடில் உள்ளே குத்தி இன்னொரு லூப்பை வெளியே எடுப்போம். அவ்வளோதான். 2 செயின் போடுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி இடைவெளி விட்டு கூட பழகுங்க, ஒன்றும் இல்லை. 2 நீடி இப்போ 2 பாசியும் தன்னால் அப்படி போயிட்டு அப்படி போகாமல் இருந்தால் நம்ம ஒரு விரலை வச்சு நல்லா நெருக்கி போட்டுட்டு கேப்பே இல்லாமல் 2வது பீடை ஒட்டி நீடில் உள்ளே விட்டு இன்னொரு லூப்பை வெளியே எடுப்போம். அவ்வளோதான். நீடில் துரு பிடிக்காமல் இருந்தால் இந்த மாதிரி சவுண்டு கேட்காது. இது துரு பிடிச்ச நீடில்னால சவுண்டு உங்களுக்கு வித்தியாசமாக கேட்கும். இதே நம்ம துலிப் நீடில் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 6 பீடுக்கு மேலே நம்மளால் லோட் பண்ண முடியாது. நாட் போட்டு முடிச்சிருக்கேன்.